நம்ம இன்னைக்கு குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல தட்டி வச்சிருக்கேன். 500 கிராம் போல சீனி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா உருண்டையா உருட்டி வச்சாச்சு. இது மிக்ஸ் பண்றதுக்கு 1/4 கப் தண்ணி போதும். நம்ம அதை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப சீனி பாகா கரைச்சிக்கலாம். அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சிருக்கேன். இப்ப இதுல சீனியை கொட்டிக்கலாம். ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம். சீனி நல்லா கரையட்டும். இன்னும் கொஞ்சம் தான் கரையணும். இந்த நேரத்துல நம்ம அதை எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸா உருட்டி வச்சுக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை குட்டி குட்டி உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லாம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. கொஞ்சமா ஹார்ட் ஷேப்ல போட்டிருக்கேன். இது ஹார்ட் ஷேப் கட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். சீனி எல்லாம் கரைஞ்சி பாகு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுல கம்பி பதம்லாம் வர தேவை கிடையாது. கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்றேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதை சிம்ல வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்துட்டு இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே சீனி பாகுல போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா குலாப் ஜாமுன் இப்படி இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.